ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பொழுதும் நிர்மலா சீதாராமன் ஆடுகின்ற ஆட்டம் என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர் கிள்ளி போட்டது, குறிப்பாக தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவர் கிள்ளி போட்டது என்ன அல்லது அள்ளி போட்டது என்ன? ஒரே ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காமல் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு முதல்ல மெம்பர்ஷிப்பாவது எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த கட்சி அடிப்படை உறுப்பினர் அட்டைன்னு ஒன்று இருக்கும்ல, அது எந்த மாநிலத்தில் அவங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்து கேட்கணும். நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு தலைவர் மேலே 1000 எனக்கு விமர்சனங்கள் இருந்தால் கூட அந்த கட்சியில் யார் யாரை கட் பண்ணது கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ ஆங்கில அடிமையாக்கிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சுன்னு. அப்புறம் மெக்காலாவோட கல்வி முறைக்கு எதுக்கு ஆக்ஸ்போர்டுக்கு ட்ரைனிங் போகிறீங்க? அதான் கால்டுவெல் எல்லாம் கெடுத்துட்டான் இல்லை. கூப்பிட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் இங்கிலாந்துலலாம் போய் படிக்கக்கூடாது, வாங்க நாங்கள் சமஸ்கிருதம் சொல்லித்தரோம், அதில் வானியல் இருக்குது, மருத்துவியல் இருக்குது, நரம்பியல் இருக்குது, அதில் ஜோசியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, செய்யுங்க. இல்லை ஹிந்தி படிக்க சொல்லிக் கொடுங்க அவருக்கு. அவரே சொல்கிறார் ஹிந்தி திணிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கே ஹிந்தி தெரியாதுன்னு சொல்கிறார். அவர் என்ன வெக்கமாக போகிறார்? தமிழ்நாட்டில் தலைவராக இல்லையா? ஏன் நீங்கள் அமைச்சராக இருந்தால் என்ன? நீ போய் கற்றுங்க. 30 வருஷம் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இங்கிலீஷை வச்சு ஏமாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவே நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து இப்படி பேசிக்கொண்டிருப்பது தமிழர்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, கீழ்த்தரமாக அவர் நடத்துகிறார். பாராளுமன்றத்தில் இதே ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதே வெளியில் பேசினா வழக்கு போடுவான் யாராவது. இப்போது ஒரு பெண் என்று வருகின்ற பொழுது நமக்கு 1000 விமர்சனங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நாகரிகம் கருதி நம்ம குறைச்சிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சட்டசபையில் இவங்கெல்லாம் புடைய உருவிட்டாங்கன்னு சம்பந்தம் இல்லாமல் ஜெயலலிதா எழுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு தேவை வங்கி மசோதா திருத்த சட்டத்தில் பேசும்போது நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க. ஏன் ஹிந்தியில் பேசுகிறீங்க? எப்போயும் இங்கிலீஷில் தான் பேசுவீங்க. யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. சேஸ்ட் ஹிந்தின்னு சொல்லுவோம். அதை அரைகுறை ஹிந்தியில் நீங்கள் பேசுகிறீங்க. பேசும்போது யார் திருத்தந்து? வடநாட்டில் இருக்கிறவன் திருத்துறான். அது கூட உங்களை கிண்டல் பண்ணுறது கூட காங்கிரஸ் எம்பி திருத்திருக்கலாம். அதுக்கு ஏன் திமுக மேலே பாயிறீங்க? அப்போ உங்களுடைய உள்நினைவுகள் என்பது எப்பொழுதும் திராவிடத்திற்கு எதிரான சிந்தனை, எப்பொழுதும் திமுகவிற்கு எதிரான சிந்தனை. ஏனென்றால் அவர்கள் தான் உங்களை உள்ள விடாமல் சீன பெருஞ்சு வர மாதிரி நிறுத்தி வச்சிருக்கான். அதனால் அவனை பார்த்தாவே உங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபம் அதிகாரம் இருக்கிற காலத்தால் ஆட்டம் ஆடுது. நான் சொன்ன தாரத்தப்பட்ட மாதிரி அந்த அதிகாரம் இல்லைன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது.